ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, சன் பிக்சர்ஸோட புரொடக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து லாஸ்ட்டா நடிக்கக்கூடிய படம் தான் இந்த ஜெயிலர் 2. ஸோ இதுக்கப்புறமா வந்து சன் பிக்சர்ஸ் புரொடக்ஷன்ல படம் வருமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா, நம்ம கலாநிதி மாறன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட இடத்துல நம்ம சூப்பர் ஸ்டார பத்தி பேசியிருக்காரு. அதுலயும் பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் அவர்கள் இல்ல அப்படின்னா சன் பிக்சர்ஸே கிடையாது அப்படின்ற சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா, அவருடைய ஓன் புரொடக்ஷன் ஹவுஸா தான் இந்த சன் பிக்சர்ஸ் நினைக்கிறாரு. நாங்களும் பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் வந்து எங்க கூட இருக்க பொறந்த ஒரு ரிலேட்டிவ் மாரி தான் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி கலாநிதி மாறன் அவர்கள் ஓப்பனா பேசியிருக்காரு எல்லா இடத்துலயுமே. அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் சஜெஸ்ட் பண்ற யாரா இருந்தாலும் சரி, நாங்க வந்து இந்த படத்துல கண்டிப்பா போடுவோம். அப்படித்தான் வந்து இப்ப இந்த ஜெயிலர் 2 படத்துலயும் வந்து ரித்திக் ரோஷன போட்டது. அவரு தான் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கா மாஸ் என்டர்டெயின்மென்ட்டா வரணும். ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருக்கணும். இது ஒரு பேன் இண்டியா படமா வரணும் அப்படின்ற மாரிலாம் சொன்னாரு. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த படத்துக்கு பிளான் பண்ணி நாங்க எல்லாத்தையுமே வந்து காஸ்டிங் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஜெயிலர் 2 படத்துடைய ட்ரெய்லர் அப்படின்றது, அந்த அனௌன்ஸ்மென்ட் ட்ரெய்லர் அப்படின்றது வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2.8 மில்லியன் வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு அனௌன்ஸ்மென்ட் டீசர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே வந்து ஒரு சம்பவம் பண்ணது கிடையாது. டீசர் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, தெறி மாசா வேற லெவல்ல மரண பங்கமா வந்துருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மேக்கிங்க பார்த்தீங்கன்னா, நம்ம நெல்சன் அவர்கள் இந்த படத்துல குடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்துல வந்து இதுக்கு முன்னாடி காமிச்ச கேரக்டர் எல்லாத்தையுமே விட இப்போ புதுசா இறக்கிற கேரக்டர் தான் பயங்கர ஒரு டெப்த்தா இருக்கு ரைட்டிங் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா, சுராஜ் அவர்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வித்யா பாலன் அவர்களோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்துச்சு. கையில சிகரெட்ட வச்சுட்டு போகக்கூடிய அந்த ஒரு சீக்வென்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த டீசர்ல பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா, தெறி மாசா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம கலாநிதி மாறன் ஓப்பனா வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம கலாநிதி மாறன் நம்ம சூப்பர் ஸ்டார் பத்தி பேசியிருக்காரு. நம்ம சன் பிக்சர்ஸ் வந்து உருவானதுக்கு மெயின் காரணமே வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்ற மாதிரி ஓப்பன் அப்பா வந்து பேசியிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சினிமா சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான வேற லெவலான அப்டேட்ஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.